Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup qualifiers men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free. சார் இப்போ லங்ஸில் நிறைய பேருக்கு இப்போ இன்னொரு நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓபிடின்ற நோய் சொல்கிறாங்க இல்லையா சார்? அப்படின்னா என்ன சார்? சிஓபிடி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அதாவது நாள்பட்டு ஒருத்தருக்கு நுரையீரல்ல காற்றுக்குழாய் சுருங்கி காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றதில் தடை இருக்கிறது தான் நம்ம சிஓபிடி அப்படின்னு சொல்கிறோம். சிஓபிடிக்கும் ஆஸ்துமாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சிக்கிறது டாக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ராடாக இது இன்ஹேலர் ஒன்று கொடுத்துதான் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான், சிஓபிடி அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமாவோட அறிகுறிகள் இருக்க தொடர்ந்து இருக்காது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். பனிக்காலம் வந்தால் வருது டாக்டர், வெயில் காலத்தில் நல்லா போயிடுது டாக்டர், இந்த இடத்துக்கு போனால் வந்துடுது டாக்டர், மற்றபடி வீசிங்கே வரதில்லை டாக்டர், நான் மருந்து கூட எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் பனிக்காலத்தில் மட்டும்தான் இருக்குது, மற்ற காலத்தில் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக ஆஸ்துமாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார், நமக்கு வீசிங் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, கோல்டா இருக்கனால அப்படி இருக்க போதுன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வீசிங்னா என்ன அப்படின்னு முதல்ல புரியணும். நிறைய பேர் எனக்கு வீசிங் இருக்கு டாக்டர் அப்படின்னா, வீசிங்னா என்ன அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி நடந்தால் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வீசிங்கே கிடையாது. வீசிங்னா உள்ளுக்குள்ள விசில் மாதிரி ஒரு சத்தம். கேட்டால் வீசிங் திடீர்னு சந்தேகம் உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் இருக்கானா, 4 டாக் இருக்கு டாக்டர், நாயோடு தான் தூங்க வராங்க. பெட்ரூம்லேயே தூங்கும் பொழுது அதில் இருக்க அந்த டேண்ட்ரஃப்லாம் நம்மளுக்கு கான்ஸ்டன்டாக ட்ரிகர் கொடுத்து வரும். எக்ஸாக்ட்லி, பறவைகள், அனிமல் இதெல்லாம் ஆஸ்மானோட தீவிரத்தன்மையை தூண்டக்கூடியது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். வீட்டில் டஸ்டி என்விரான்மெண்ட் இருந்தால் அதை நம்ம நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு ஆஸ்மா நோயாளி பண்ண வேண்டிய விஷயம். ஆஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட் இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு, அதாவது பஃப் வடிவத்தில் நம்ம கொடுக்குற மருந்து பேர் கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிறத கொடுக்குறோம். என்ன டாக்டர், ஸ்டீராய்டு ஒரு கெடுதியான மருந்துன்னு சொல்கிறாங்க, அதுதான் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதில் தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஆஸ்மா ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க லைஃப் லாங் இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால உங்களுக்கு நம்ம கொடுக்குற மருந்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்களோட பாடியில தான் எழுதப்பட்டிருக்கு. இதுதான் லைஃப், இப்படிதான் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணாது. சார் இப்போ லங்ஸ்ல நிறைய பேருக்கு இப்போ இன்னொரு நோய் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிஓபிடின்ற நோய் சொல்றாங்க இல்லையா சார்? அப்படின்னா என்ன சார்? சிஓபிடி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ஃபார்ம், க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். அதாவது நாள்பட்டு ஒருத்தருக்கு நுரையீரல்ல காற்றுக்குழாய் சுருங்கி காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றதில் தடை இருக்கிறது தான் நம்ம சிஓபிடி அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம லங் டிசீஸஸை ப்ராடாக பிரிக்கலான்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசார்டர்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஏர்வே டிசார்டர்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசார்டர்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நுரையீரலில் காற்று உள்ளே போயிட்டு வெளியே வருது, ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அதை உள்ளே போயிட்டு வர அந்த காற்று குழாய்களில் பிரச்சனை இருக்கும் பொழுது, அந்த காற்றுக்குழாயோட டயமீட்டர் சுருங்கி இருக்கும் பொழுது காற்று உள்ளே போயிட்டு வெளியே வர்றது ஃப்ரீயாக நடக்க முடியல. அது எல்லாத்தையும் ப்ராடாக நம்ம அப்ஸ்ட்ரக்டிவ் ஏர்வே டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஆஸ்துமா இருக்கலாம், சிஓபிடி இருக்கலாம், பிராங்கியோலைட்டிஸ்னு சொல்கிறோம், பிராங்கியெக்டசிஸ்ன்னு சொல்கிறோம், சிஸ்டிக் ஃபைப்ரோசின்னு சொல்கிறோம். ஒன்னொன்றுக்கும் அடிப்படை காரணமும் சிகிச்சை முறைகளும் மாறுபடலாம். அதில் ஒரு பர்டிகுலர் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான் சிஓபிடி. சிஓபிடிக்கும் ஆஸ்துமாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சிக்கிறது டாக்டர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ராடாக இது இன்ஹேலர் ஒன்று கொடுத்துட்டா சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆஸ்துமா அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான், சிஓபிடி அப்படிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் தான். அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸை நம்ம எந்த விதத்தில் அணுகணும்னால், இந்த 2 ப்ராட் கிளாஸிஃபிகேஷனில் எதில் பேஷண்ட் ஃபிட் ஆகிறாங்க நம்ம முக்கியமாக பார்க்கணும். பிராங்கியல் ஆஸ்மா அப்படிங்கிறது அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை. அலர்ஜி அப்படின்னா டஸ்ட்டில் இருக்கலாம், ஒரு வாசனையில் இருக்கலாம், அல்லது ஒரு வெதர் சேஞ்ச் ஆனால் வரலாம். இது மாதிரி உள்ள உணவு சார்ந்து இந்த அலர்ஜி வரலாம். இது சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடும். சின்ன குழந்தையா அவன் பிறந்ததுலேருந்தே எனக்கு டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க, இல்லை ஒரு 2வது படிக்கிறது ஏஜ் 2 or 3 இந்த ஏஜ்லேயே ஆஸ்மா ஸ்டார்ட் ஆகிடும். அதே சிஓபிடிங்கிறது வயதானவர்களுக்கு தான் வரும். ஒரு அட்லீஸ்ட் 50 to 60 வயசுக்கு மேலே தான் வரும். ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் சிஓபிடி ஸ்மோக்கிங். வேற ஆஸ்மாங்கிறது சின்ன வயசில், அவ்வளோ சின்ன வயசில் வர்றதுனால ஜெனட்டிக்ஸ் தான் அதனோட அதாவது அப்பா அம்மாவுக்கு வீசிங் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆஸ்மாவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது.
ஸோ அப்பா அம்மா 2 பேரும் ஆஸ்மாட்டிக்காக இருந்தால் குழந்தைக்கு ஆஸ்மா வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகம். அவங்க நான் மேற்கூறிய அலர்ஜி ஏதாவது ஒன்று எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த வீசிங் சிம்டம்ஸ் வந்துடும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மானோட அறிகுறிகள் வந்து இருக்க தொடர்ந்து இருக்காது. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். பனிக்காலம் வந்தால் வருது டாக்டர், வெயில் காலத்தில் நல்லா போயிடுது டாக்டர், இந்த இடத்துக்கு போனால் வந்துடுது டாக்டர், மற்றபடி வீசிங்கே வரதில்லை டாக்டர், நான் மருந்து கூட எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் பனிக்காலத்தில் மட்டும்தான் இருக்குது, மற்ற காலத்தில் நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கியமாக ஆஸ்மாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். வேறு சிஓபிடி அப்படிங்கிறது நான் சொன்னேன், ஸ்மோக்கிங்னால வருது, ஏஜ் லேட்டாக வருது. அதனோட அறிகுறிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூ ஆகும். இட் இஸ் ஏ ப்ரொக்ரெசிவ் டிசார்டர், விட்டு விட்டு வராது. அவங்களுக்கு பனிக்காலத்தில் அதிகமாக தவிர நார்மலாகவே அவங்களுக்கு லங் ஃபங்க்ஷனுங்கிறது குறைவாக தான் இருக்கும். இதுதான் ஆஸ்மாவையும் சிஓபிடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான, அதாவது நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத விட ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இது 2 வச்சே நம்ம நேரோடன் பண்ணிடலாம், இது ஆஸ்மா இது சிஓபிடின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங் அப்படின்னு பண்ணுவோம். அதில் ஸ்பைரோமெட்ரிங்கிறது ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் ஒருத்தர் இத்தனை செகண்ட் இந்த ஏரை வெளியில் ப்ளோ பண்ண முடியும், அதே இவங்களுக்கு காற்றுக்குழாய் சுருங்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு அது வெளியே தள்ளுற திறன் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து 6 to 8 செகண்ட்ஸ் மினிமம் ஊதணும். அதை அப்படி ஊதுறதுங்க எல்லாராலையும் முடியுதா அப்படின்னு பார்த்தால் குழந்தைங்களாலேயோ அல்லது ரொம்ப வயதானவங்களாலேயோ முடிய மாட்டேங்குது. ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஃபார் சிஓபிடினா இந்த ஸ்பைரோமெட்ரி தான். ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியாததுனாலேயே நிறைய இடங்களில் டயக்னோசிஸ் அப்படிங்கிறதுல சேலஞ்சஸ் இருக்குது. இன்னைக்கு தேதியில் வீஸ் இருக்குது, இது சிஓபிடி தான் அப்படின்ட்டு ஒரு ப்ராடாக லேபிள் பண்ணுற ஒரு தன்மையை பார்க்குறோம். அப்படி இல்லாமல் வி ட்ரை டு நேரோ டவுன் த ப்ரிசைஸ் டயக்னோசிஸ் பை ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்பைரோமெட்ரி. இப்போது அந்த ஸ்பைரோமெட்ரி பண்ண முடியாதவங்களுக்காக புதிய டெஸ்ட்லாம் கூட வருது, ஆசிலோமெட்ரி அப்படிங்கிறதுலாம் வருது. அதில் நார்மலாக பேஷண்ட் ப்ரீத் பண்ணால் போதும். ஈவன் ஒரு 3 வயசு குழந்தையோ அல்லது ஈவன் ஒரு 80 வயசு தாத்தாவோ கூட எளிமையாக பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டெஸ்டிங் இருக்குது. அந்த டெஸ்டிங் பண்ணும்போது இவங்களுக்கு ஏர்வே அந்த காற்று உள்ளே போகிறது ஃப்ரீயாக போகலை, அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த ஏர்ஃப்ளோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும். இதெல்லாம் டயக்னோஸ் பண்ண பிறகு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, ஆஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட் இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு, அதாவது பஃப் வடிவத்தில் நம்ம கொடுக்குற மருந்து பேர் கார்டிகோஸ்டீராய்டு அப்படிங்கிறத கொடுக்குறோம். என்ன டாக்டர், ஸ்டீராய்டு ஒரு கெடுதியான மருந்துன்னு சொல்கிறாங்க, அதுதான் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, அதில் தான் நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்கிறதும் மாத்திரையாக அல்லது இன்ஜெக்ஷனாக போடுற கார்டிகோஸ்டீராய்டும் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன விதத்திலலாம் டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு மருந்தே வேறு, அந்த மருந்து அவைலபிளாக இருக்கிறதும் மைக்ரோகிராமில் அவைலபிளாக இருக்குது. மைக்ரோகிராமில் அவைலபிளாக இருக்கும் பொழுது நேச்சுரலி சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் வெரி வெரி மினிமல், இல்லைன்னு கூட சொல்லலாம். அதனால் மருத்துவர் வந்து உங்களுக்கு சிஓபிடி இருக்குது இல்லது ஆஸ்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹேலர் கொடுத்தாங்கன்னா முதல்ல பயப்படாதீங்க. ஏன்னா இன்ஹேலர் கொடுக்கறதோட முக்கியமான கான்செப்டே லெஸர் டோஸில் தரோம், சேஃபர் டோஸில் தரோம் அப்படிங்கிறது தான். அதனால் அந்த இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணால் ஆஸ்மா இருந்துச்சுனால் அதை டாக்டர் வந்து சொல்லுவார், நீங்கள் என்னை பார்க்குற வரைக்கும் எடுத்துங்கன்ட்டு. பேஷண்ட் என்ன திரும்ப பண்ணுவாங்க, 2 மாதம் எடுத்துகிட்டு நல்லா ஆயிடுச்சுன்னு நிறுத்திடுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமலே நல்லா போகிற தன்மை ஏற்கனவே இருக்குது, மருந்து வேறு கொடுத்துருக்கோம், சரியாக போயிடும். ஆனால் நிறுத்தினா என்ன ப்ராப்ளம் வரும்னால் மறுபடியும் ஒரு ட்ரிகர், அவங்களுக்கு ஒரு வாசனையோ அல்லது ஒரு வெதர் சேஞ்சோ வரும்பொழுது ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்ம இது எப்படி அணுகணும்னால், ஒரு 200 மைக்ரோகிராம் நான் கொடுத்துருக்கேன்னா என்கிட்ட திருப்பி ரிவ்யூ வரும்போது, ஓகே உங்களோட சிம்டம்ஸ்லாம் டோட்டல் கண்ட்ரோலில் இருக்குது, டோன்ட் ஸ்டாப், டோஸை குறைங்க, 200லேருந்து 100 குறைங்க அப்படின்னு முறைப்படி அதை அணுகணுமே தவிர நாமளே நிறுத்துறதுங்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் எக்ஸாசர்பேஷனாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு எனக்கு சிம்டம்லாம் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இது வந்து ஆஸ்மாக்கு. சிஓபிடிக்கு வந்து அலர்ஜி அப்படிங்கிறத விட அந்த ஸ்மோக்கிங் இது மாதிரி இரிட்டன்ஸ் தான் ரீசனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும்னால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து பேர் பிராங்கோ டைலேட்டர், அதாவது காற்றுக்குழாயை விரிவடை வைக்கிற மருந்துகள் தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அதுவும் இன்ஹேலர் ஃபார்மில் கொடுக்கணும். ஸோ சிஓபிடிக்கு இன்ஹேல்டு பிராங்கோ டைலேட்டர், ஆஸ்மாவுக்கு இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு. அப்படின்னால் நம்ம இதை டிசீஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோம்னா தானே எதை கொடுக்கணுங்கிறது புரியும். அதனால தான் இந்த டிஃப்ரென்சியேஷனுக்கு நான் சொன்ன ஹிஸ்ட்ரியும் லங் ஃபங்க்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஐ ஹோப் இதுலேயே உங்களுக்கு சிஓபிடினா என்ன ரிஸ்க் ஃபேக்டர், என்ன டயக்னோசிஸ், என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வின்டர் சீசன் தான் அவங்க மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா சார்? ஏன் அந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப? நான் சொன்ன மாதிரி ஆஸ்மா நோய்க்கு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குது. ஒன்று வீட்டில் இருக்கிற டஸ்ட்,
இன்னொன்று வீட்டில் செல்ல பிராணிகள் வச்சுருந்தா வரலாம். இல்லை வீட்டில் காளான், ஒரு பூஞ்சை காளான் இதெல்லாம் இருந்துச்சு, காக்ரோச் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டஸ்ட்டு அவங்களுக்கு அலர்ஜி ஆகலாம். சில பேர்த்துக்கு போலன் அலர்ஜி இருக்கலாம், சில பேர்த்துக்கு இந்த வாசனை அலர்ஜி இருக்கலாம், சில பேர்த்துக்கு வெதர் இட் செல்ஃப் இஸ் எ ட்ரிகர். கோல்டு வெதர் அப்படிங்கிறது ட்ரிகர். அதனால் வின்டராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக வரும். நம்பர் 2, வின்டர் சீசனில் நீங்களே பார்ப்பீங்க, ஃப்ளூ இதெல்லாம் வந்து வின்டர் சீசனில் தான் நிறையா இருக்கும். அந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு ட்ரிகர். அதனால தான் வின்டர் சீசனில் எங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகள் பாதிப்பும் அதிகமாக இருக்கும், நம்பர்ஸும் அதிகமாக இருக்கும். இந்த வின்டரில் ஆஸ்மா நோயாளிகள் சஃபர் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ ஆஸ்மா ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்க லைஃப் லாங் வந்து இந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்கிட்ட பேஷண்ட் கேட்குற முதல் கேள்வி. இன்ஹேலர்னு சொன்னோடனே பேஷண்ட்டோட அப்பாவோ குழந்தையோட அப்பாவோ வருத்தப்படுவாங்க. அப்படின்னா இதுதான் தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ்டாக சொல்கிறதே கிடையாது. எப்பயும் ஆஸ்மா நோயாளிகளுக்கு வந்து ஒவ்வொரு நோயாளியும் ஒவ்வொரு மாதிரி. சில பேஷண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க, ஏன்னா இந்த பேஷண்ட் ரெஃபர் பண்ணாங்க, நீங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களா, அவங்களுக்கு திருப்பி வீசிங்கே வரலையா லைஃப்லன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால் உங்களுக்கு நம்ம கொடுக்குற மருந்துக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களோட பாடியில் தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நான் இது உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு பார்த்த உடனே சொல்கிறதே கிடையாது. உங்களோட மருந்துகள் கொடுத்து முதல்ல உங்களை சிம்டம் ஃப்ரீயாக நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் மருந்துகளை சேஃபான விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதனோட பாதிப்பு குறையிறது மாதிரி பார்த்துக்கிறேன். இஃப் யூ ஆர் லக்கி, உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அலர்ஜன் தான் இருக்குது, அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதனோட லைஃப் லாங் மெடிசன்கிறது தேவையில்லாமல் இருக்கலாம். சில பேர் வந்து மருந்துகள் எடுத்துப்பாங்க, பிளட் ப்ரெஷருக்கு எடுத்துப்பாங்க, பீட்டா பிளாக்கர்னு சொல்லுவோம், ப்ரொப்பரனால்னு சொல்லுவோம். அந்த மருந்துனால் மட்டுமே அவங்களுக்கு வீசிங் வரலாம். இந்த மருந்து தான் உங்களுக்கு காரணம், இந்த மருந்து நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் வீசிங் சரியாக போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன காரணத்தினால அவங்களுக்கு ஆஸ்மா வருது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர்த்துக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா மருந்துகளே தேவையில்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, இதுதான் லைஃப், இப்படி தான் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணாதீங்க. விசி ஃபஸ்ட்டு மருந்துகள் எடுத்துங்க, பயப்படாதீங்க. யூ மே பி க்யூர்ட் ஆல்சோ. பட் சில பேர்த்துக்கு லைஃப் லாங் தேவைப்படுது. அதேமாதிரி சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்களா சார், நமக்கு வீசிங் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, கோல்டாக இருக்கனால அப்படி இருக்க போலன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுறாங்க இல்லையா சார் சில பேர்? வெரி ட்ரூ. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், வீசிங்னா என்ன அப்படின்னு முதல்ல புரியணும். நிறைய பேர் வந்து எனக்கு வீசிங் இருக்குது டாக்டர் அப்படிம்பாங்க. வீசிங்னா என்ன அப்படின்னு நான் அவங்களை திருப்பி கேட்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு நடந்தால் மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது வீசிங்கே கிடையாது. வீசிங்னா உள்ளுக்குள்ளே விசில் மாதிரி ஒரு சத்தம். ஒன்று நோயாளிக்கே தெரியும், சார் எனக்கு பூனை கத்துற மாதிரி உள்ள சத்தம் கேட்குது சார், கோயின்னு சத்தம் கேட்குது, தூங்க சொல்ல கேட்கும் இல்லையா சார், அதுதான் வீசிங். கொரட்டையும் அதையும் வித்தியாசப்படுத்தணும். கொரட்டைங்கிறது கொர்றன்ட்டு வர்றது, இது வந்து உள்ளுக்குள்ளே கொயின்ட்டு வர்றது, இது வந்து வீசிங். அதே மாதிரி மூச்சு வாங்குறது வேறு, வீசிங் வேறு. மூச்சு வாங்குறதுங்கிறது ஒருத்தருக்கு மூச்சு வந்து போகிறதுல சிரமம் இருக்கிறது நம்ம மூச்சு வாங்குறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வீசிங்கிறது சவுண்டு சம்மந்தப்பட்ட விஷயம். முதல்ல வீசிங்னா இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கணும். படி ஏறினா எனக்கு சத்தம் கேட்குது, இந்த பூனை கத்துற மாதிரி சத்தம் கேட்குது அப்படிங்கிறது தான் வீசிங். அதை நாங்கள் ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும், அதுதான் வீசிங். அப்படி இருந்துச்சுனால் அதுவும் பனிக்காலத்தில் மட்டும்தான் வருது. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் வீசிங் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு கோல்டு இருக்குது, பிரதருக்கு கோல்டு இருக்குது, அடிக்கடி தும்பல் வரும், எனக்கு வீசிங் வரும் அப்படின்னால் அவங்க வந்து டாக்டர் அன்னைக்கு, டாக்டர் இது வீசிங் தானான்னு செக் பண்ணி சொல்லுங்கள், இந்த நான் சொன்ன மாதிரி லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் we will help them. அதேமாதிரி வீசிங் வந்து ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன சார்? இந்த வீசிங்கிறது நான் இன்ஹேல்டு கார்டிகோஸ்டீராய்டு மூலம் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த அலர்ஜிக் ஏர்வேயில் உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செல்ஸ் வந்து இந்த அலர்ஜி இருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு சேருது. மாஸ்ட் செல், ஈஸ்னோஃபில், இந்த மாதிரி செல்ஸ்லாம் வந்து அந்த ஏர்வே எபித்தீலியத்தில் சேர்ந்து அது வந்து நிறைய கெமிக்கல்ஸு செக்ரீட் பண்ணுது. ஹிஸ்டமின், லியூக்கோட்ரைன்ஸ், இதெல்லாம் தான் அந்த காற்றுக்குழாயை சுருங்க வைக்கிறதுக்கு, மசில் ஸ்மூத் மசிலில் கண்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த ஏர்வேயில் இருக்க மியூக்கஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நாளடைவில் இது பர்மனன்ட் சேஞ்சாக மாறும். அதை நாங்கள் ஏர்வே ரீமாடலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை அலோவ் பண்ணாமல் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி மெடிசின்ஸையும் குறைக்கணும், அதே சமயம் அந்த ஏர்வே பர்மனெண்ட்டாக இரிவர்சிபிள் சேஞ்சுக்கு போகாமலும் பார்த்துக்கணுங்கிறது தான் இயர்லியாக அதை ட்ரீட் பண்ணுறதுனோட நோக்கமே. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த வயசுலேயே நான் இன்ஹேலர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே அந்த ஏர்வே ரீமாடலிங்கிறது இரிவர்சிபிள் சேஞ்ச். அந்த இரிவர்சிபிள் சேஞ்ச் போகிறதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கிறது தான் வீசிங்கை ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறதுக்கான நோக்கமே. இப்போ அதேமாதிரி வயசானவங்களுக்கு வந்து ரொம்ப அது தேவைப்படும் இல்லையா சார்? வயசானவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? வயசானவங்களுக்கு ஏன் அதிகமாக தேவைப்படுதுன்னா, நார்மலாக ஏஜ் ஆகவே அவங்களோட லங் ஃபங்க்ஷன் குறையும். இது ஏற்கனவே அவங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் குறையும் போது டிசீஸும் இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சேர்த்தி குறையும்.
அவங்க ஸ்மோக்கராக இருந்தால் இன்னும் ஃபாஸ்ட்டாக குறையும். அப்போ வந்து ஸ்மோக்கராக இருந்தால் ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணணும், ப்ராப்பர் இன்ஹேல்டு மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு மூச்சு பயிற்சி, இயல்பாக ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணுனா அவங்களுக்கு அதனோட பாதிப்பு அதிகமாக இல்லாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வீசிங், ஆஸ்மா இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு விஷயம் பண்ணலாம் சார்? ஒன்று நான் சொன்ன அந்த ட்ரிகர்ஸ் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் எல்லாருக்குமே. டயக்னோசிஸ் இது ஆஸ்மா தானா அப்படிங்கிறத, ஏன்னா எல்லா வீசிங்கும் ஆஸ்மாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் ஃபாரின் பாடி குழந்தைங்க உள்ளே முழுங்கி இருக்கும், அவங்களுக்கு வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே ஆஸ்மா நினச்சி ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தா அது ஆஸ்மாவே இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன், மருத்துவர் அன்னைக்கு இது ஆஸ்மா தானா, வேறு ஏதாவதா, பிராங்கெக்டைசிஸ் சொன்னேன், சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொன்னேன், குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வரலாம். இது வந்து ஆஸ்மா சிகிச்சை முறையிலேருந்து சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ்க்கான சிகிச்சை முறை மாறுபடுது. இது முதல்ல டயக்னோசிஸ் இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். ஆஸ்மா தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணால் என்ன தூண்டுதல், நான் சொன்ன அந்த ட்ரிகரில் ஏதாவது இருந்தால், இப்போ வீட்டில் ஏன்டா வீசிங் வந்து திடீர்னு சந்தேகம் வந்து உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் இருக்கானா, 4 டாக் இருக்குது டாக்டர், நாயோட தான் தூங்குவார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரூம்லேயே தூங்கும் பொழுது அதில் இருக்க அந்த டேண்ட்ரஃப்லாம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் கொடுத்துட்டே வரும். எக்ஸாக்ட்லி, பறவைகள், அனிமல் இதெல்லாம் வந்து ஆஸ்மானோட தீவிரத்தன்மையை தூண்டக்கூடியது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். வீட்டில் டஸ்டி என்விரான்மெண்ட் இருந்தால் அதை நம்ம நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் தான் ஒரு ஆஸ்மா நோயாளி பண்ண வேண்டிய விஷயம். அதை விட முக்கியமாக நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, இந்த இன்ஹேலரை பற்றிய பயம் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அது இன்ஹேலரை வந்து முறைப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுங்க. நிறைய பேர் இன்ஹேலர் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனாலேயே எனக்கு பெனிஃபிட் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டாக்டர் அன்னைக்கு டெக்னிக் கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் டோஸ் குறைக்கிறதுக்கு வழி இருக்கா, சிம்டம் கண்ட்ரோல் வந்துடுச்சு, ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாப்பிங் இட், முறைப்படி அந்த டோஸ் எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா தான் முறையான ஒரு ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Welcome you all to FIBA Asia Cup Qualifiers Men, November 22nd and 25th at Nehru Indoor Stadium, Chennai. Entry free.